ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் அவங்க கேபிட்டலில் சேஃபாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்சல் ஜோன்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே எனக்கு கன்ஃபர்மேஷனே இல்லை. என் ரிவர்சல் ஜோன்ஸ் கிட்டே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டோஜி போட்டாங்க, எனக்கு கீழே கட் பண்ணாங்க, நான் எடுத்தேன், எனக்கு எஸ்ஆர் அடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு 920 ருபீஸ் எனக்கு லாஸ் வந்துச்சு. எனக்கு வந்து நான் 100 குவான்டிட்டிஸ் போயிருந்தேன் இன்றைக்கி. எக்ஸ்பைரின்றதால எனக்கு ப்ரீமியம் சீப்பாக இருந்ததுனால நான் 100 குவான்டிட்டிஸ் போயிருந்தேன். மொதல் எனக்கு வந்து 7 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் வந்துச்சு. ஸ்லிப்பேஜில் எனக்கு ஒரு 2 ருபீஸ் அடிஷ்னலாக வந்து எனக்கு 920 ருபீஸோ 900 ருபீஸோ சம்திங் எனக்கு லாஸ் வந்துச்சு. அடுத்த என்ட்ரி எனக்கு திரும்ப இதே லெவலில் கால் கட் பண்ணாங்க. காலில் போயிட்டு அதே சேம் அந்த அந்த என்ன லாஸ் இருந்ததோ அந்த லாஸை இந்த இடத்துல நான் பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட்டாக பார்த்தீங்கன்னா 1600 ருபீஸ் கிடச்சிது. லேட்டரால் இந்த இடத்துல ஒரு மொமெண்டம் எனக்கு ஃப்ளக்சுவேட் மொமெண்டம் தெரிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு காலில் வந்து ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிது. ஆக்சுவலி நான் புட்டில் நான் எடுத்திருந்தேன். எனக்கு புட்டில் வந்து ஒரு சின்ன எஸ்எல் கொடுத்துருந்தாங்க. அதே அந்த எஸ்எல் அப்படியே நான் டோட்டலி காலில் ரெக்கவர் பண்ணி இன்றைக்கி எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 ஆர் 2800 சம்திங் நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க வந்து எஸ்எல் மட்டுமே நல்லாவே ஹண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா டேரெக்ஷனில் எந்த டேரெக்ஷனில் போனாலுமே இன்றைக்கி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு. பர்டிகுலரி இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஃபுல் லெவல்ஸ்லேயுமே ஃபுல் லெவல்ஸுமே பாருங்கள், ப்ரைஸ் வந்து எல்லா சைடுமே அடித்தாங்க. காலில் ஒரு 30 ருபீஸ் போச்சு, புட்டில் ஒரு 30 ருபீஸ் வந்துச்சு. 23,800 புட் ஆப்ஷனும் 23,400 கால் ஆப்ஷனும் வச்சுருந்தோம். அந்த அந்த கால்ஸை நீங்கள் போய் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் அந்தளவு வால்டிலிட்டியாக இருந்துச்சு. பட் நமக்கு லெவல்ஸில் ப்ராப்பராக எங்கேயுமே என்ட்ரி கிடைக்கல. கிடச்ச ஒரு என்ட்ரியில் எஸ்எல் கிடச்சிது, ஒரு இடத்துல எனக்கு டார்கெட் கிடச்சிருச்சு. ஸோ ஃபர்தராக அதுக்கப்புறம் எனக்கு அவங்க என்னோடய ஜோனுக்குள்ளேயே இருந்ததுனால நான் பெருசாக ட்ரேட் போகல. நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம். இது எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நான் என்ட்ரியில் இல்லை. ஏன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என்னோடய ரிவர்சல் ஜோனை ப்ரீச் பண்ணாங்க. ப்ரீச் பண்ணி இந்த இடத்துல ஒரு லாங் வீக் டோஜி போட்டிருந்தாங்க. அண்ட் கண்டினியூஸாக பாருங்கள், டோஜியை வந்து ஃபால் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லாங் வீக் வரும்போதே நான் வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய கான்ட்ராக்ட்ஸ் நடந்துருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ஸில் அவங்க மேலே தான் போயிருக்கிறாங்க. அந்த லெவல் வரும்போதெல்லாம் அவங்க மேலே தான் போயிருக்கிறாங்க. பட் எனக்கு கண்டினியூஸாக இங்கே கீழே வந்துச்சு. அண்ட் ப்ரைஸ் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷனில் இருந்துச்சு. ஸோ நான் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நான் வேணும்னு நான் எதிர்பார்த்தேன். அண்ட் ஓஐ பார்க்கும்போது எனக்கு ஓஐயும் கான்ஃப்ளிக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு புட் டைரக்ஷனில் ஓஐ இல்லை. ஆக்சுவலாக எனக்கு மிக்ஸ்டப்பாக இருந்துச்சு. ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது எனக்கு வந்து புட்டு ஃபுல்லாகவே லாங் பில்டப்பில் இருந்தாங்க. எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாகவே கான்ஃப்ளிக்டில் இருந்தாங்க. சாரி, ஆமாம், புட்டு ஃபுல்லாகவே லாங் பில்டப்பில் இருந்தாங்க. கால்ஸும் ஃபுல்லாகவே லாங் பில்டப்பில் இருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு டைலமோவில் இருந்தேன் நான். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுக்கலை. அண்ட் ஃபர்தராக திரும்ப எனக்கு கால் சைடை ப்ரீச் பண்ணி என்னோட இடத்துக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாங்க. ஆனால் எங்கேயுமே என் ஜோன் கிட்ட அவங்க எங்கேயுமே டோஜி போடலை. இந்த இடத்துலலாம் பாருங்கள், கண்டினியூஸாக டோஜி போட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிருக்கலாம். பட் நான் இங்கே எடுக்கலை. ஏன் அப்படின்னா அவங்க நான் இங்கே ஏன் எடுக்கலைன்னா என்னோடய ரிவர்சல் ஜோன் இந்த இடத்துல தான் இருக்குது. தெரியுதுங்களா? இதுதான் என்னுடைய ரிவர்சல் ஜோன். இந்த இடத்துல அவங்க எனக்கு ப்ராப்பரான ஒரு ரிவர்சல் காட்டவே கிடையாது. அதனால் இந்த ரேலியை நான் ஃபுல்லாகவே சேஸ் பண்ணவே கிடையாது. அண்ட் உங்களுக்கு இன்னொரு ட்ரேட் இன்னைக்கு கிடச்சிது. நான் எடுக்கலை, பட் நான் கிடச்சிது. நான் என்னோடய மெத்தடாலஜி சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இது என்னோடய ரெஸ்டான்ஸ் லெவல். இதுதான் மைனர் ரெஸ்டான்ஸாக நேற்று நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த பாருங்கள், மைனர் ரெஸ்டான்ஸை ப்ரீச் பண்ணாங்க. இங்கே எங்கேயுமே அவங்க ப்ராப்பரான ஒரு டோஜி போடவே இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீச் பண்ணதுமே ஒரு ப்ராப்பராக ஒரு சின்ன லெவலில் ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. அண்ட் எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டிலும் அந்த செல்லிங் ப்ரெஷர் கேண்டிலில் ஒரு டோஜியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஸ்டாப் லாஸு 32 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. எனக்கு டே ஹை வந்தாலுமே எனக்கு ஓகே தான். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் எனக்கு இங்கே இருக்குது. பட் மார்க்கெட்டோட எண்டு டைமு, ஸோ அந்தளவு இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட்டில் பெருசாக மொமெண்டம் பெருசாக இல்லை ஆக்சுவலாக. அதனால் இந்த லெவலில் நீங்கள் கட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் வெளில வந்திருக்கலாம். ஸோ 32 பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இதே ட்ரேடை நான் இங்கே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். என் லெவலில் ப்ரீச் பண்ணாங்க. இங்கே எங்கேயுமே ரிவர்ஸலோ இல்லை எங்கேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டலோ கொடுக்காமல் போயிட்டாங்க.
ஸோ இந்த ஒரு ட்ரேடு மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இந்த ட்ரேடு நம்ம ரூல் படி வராது. ஸோ இது பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் சார்ட்டை கூட பார்க்கல ஆக்சுவலாக பெருசாக. சரி, இவங்களுமே வந்து எங்கேயுமே ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனே இல்லை நமக்கு. நம்ம செட்டப் படி எங்கேயுமே கன்ஃபர்மேஷன் பார்க்க வரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த கேண்டில் அந்த கேண்டிலோட 50% ப்ரீச் பண்ணி கீழே வந்து ஒரு டோஜி போட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரைசிங்காகவும் தெரில, ஒரு ஃபாலிங்காகவும் எனக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே தெரில. இந்த இடத்துல கரெக்டாக எனக்கு ஒரு டோஜி போட்டு டாப் எடுத்திருக்காங்க. பட் நான் இந்த இடத்துல நான் ட்ரேட் இல்லை, நான் சார்ட்டை பார்க்கல ஆக்சுவலாக. இன்றைக்கி நிஃப்டி பார்க்கல, ஏன்னா நிஃப்டி வந்து ப்ரைஸ் பயங்கரம் ஃப்ளக்சுவேட்டாக இருந்துச்சு. ஸோ நான் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் நம்ம ரூல் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ இன்னி லெவல்ஸ் நம்ம இது கிராஸ் செக் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம 4 லெவல்ஸ் என்னன்றதை நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க கைஸ், இப்போது நாளையோட லெவல்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,585, 23,570 இது வந்து நமக்கு ரிவர்சல் ஜோன்ஸாக தெரியுது நாளைக்கு. ஸோ இந்த 2 ஜோன்ஸும் நாளைக்கு ரிவர்சல் ஜோனாக இருக்கும். ஸோ மேலே ரெஸ்டான்ஸ் பார்த்திங்கன்னா 23,630 இருக்குது. கீழே எனக்கு ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது, அதாவது 23,537, அதுக்கப்புறம் 23,515, 23,481 இதெல்லாம் எனக்கு சப்போர்ட்ஸில் கீழே இருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 53,713 ஒரு ரிவர்சல் ஜோனு, 51,713 ஒரு ரிவர்சல் ஜோனு, தென் 51,786 வந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஜோனு. அண்ட் ரெஸ்டான்ஸ் பார்த்திங்கன்னா 51,958, சப்போர்ட் பார்த்திங்கன்னா 51,397. ஆக்சுவலாக ஒரு பெரிய இதுதான் கீழே எனக்கு இருக்குது. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துடலாம். அண்ட் ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,068 அண்ட் 23,033 இது வந்து ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்கும். ரெஸ்டான்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,153 இருக்கும். சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 22,943 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு நம்ம இண்டெக்ஸோட லெவல்ஸு. நான் மிட் கேப் ட்ராக் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலி நான் மிட் கேப் ட்ராக் பண்ணுவேன், பட் ட்ரேட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு மிட் கேப் வேணும்னா ஜஸ்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் மிட் கேப் உங்களுக்கு நாளையிலேருந்து ஷேர் பண்ணிடுறேன். வேறு லைக் சென்செக்ஸ் வந்து சார்ட் என்கிட்ட லைவ் சார்ட் என்கிட்ட சார்ட் ட்ரேடிங் வந்து எனக்கு ப்ரீமியம் கிடையாது, லைவ் நான் பண்ண மாட்டேன். ஸோ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் 99% நான் ட்ரேடே பண்ண மாட்டேன். இல்லைனா ப்ரோக்கர் சார்ட் வச்சு நான் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா டேட்டா இல்லாத போது, டேட்டா இருக்கும் போதே நம்ம ட்ரேட் பண்ணால் நமக்கு சிக்கல் நிறைய வரும். ஸோ டிலே டேட்டா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் அது ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ப்ரோக்கர் சார்ட்டில் நான் அதை வச்சு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதே செட்டப்பு தான்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் எனி அதர் ப்ரோக்கர்ஸ் எந்த ப்ரோக்கர்ஸ் வேணால் நம்ம இந்த லெவல்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சென்செக்ஸில் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதான் கைஸ் நாளையோட லெவல்ஸு. ஸோ வேறு ஒன்றும் விஷயங்களில் எனி டவுட்ஸ், எனி என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் என்கிட்ட கேட்கலுங்க. என்னோடய டெலிகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேங்க, கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ இஃப் பாசிபிள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா மேபி எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல டேவாக இருக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஹாப்பி வீக்கெண்டாக இருக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே.